வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் மீ வேட்டுகோ. ஸோ இன்றைக்கி அந்த நாள் இந்த நாள் என்னுடைய பல நாள் கனவு பைலட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிஷாந்த் ப்ரோ. ஸோ அதிகாலையாடா இது அப்படிங்கிறீங்களா? காலையில் 9:30 அமெரிக்காவில் நார்த் கேரலினாவில் சார்லட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம விமானத்தை இயக்க போகிறோம். ப்ரோ ப்ரீ செக் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ யார் தெரியுதுங்களா? நம்ம கதையினுடைய கதாநாயகன் நம்ம நிஷாந்த் ப்ரோ. அண்ட் இவர் பார்த்துருப்பீங்க ஒரு 3 years முன்னாடி அட்லாண்டா ஆலமரங்கள் இவங்களாம். ஸோ நம்ம எங்கே ஸ்மோக்கி மவுண்டெயின்ஸ் அந்த அட்லாண்டா சீரீஸ்லலாம் நிறையா வந்திருப்பார். நம்ம ஸ்ரீதர் ப்ரோ தான் நம்மளோட இருக்கிறாரு. ஸோ நேற்று பிரவீன் வந்தார், இன்றைக்கி ஸ்ரீதர் நம்மளோட வரப்போகிறாரு. பைலட்டாக நான் ரெடி, நீங்கள் ரெடியா? என்ன ஆக்க நீங்கள் ரெடியா? ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் ரெடி. சூப்பருங்க. ஸோ ஐம் எக்ஸைட்டட். ப்ரீ செக்லாம் முடிஞ்சது இல்லைங்க, இங்கே முடிச்சிட்டிங்களா? ப்ரீ செக்லாம் முடிஞ்சு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ வாட் நெக்ஸ்ட்? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏவியானிக்ஸ் மாஸ்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஏவியானிக்ஸ் ஸ்விட்ச் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இந்த ஸ்விட்ச் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பூல் அப் ஆகுது. ப்ரைமரி ஜிபிஎஸ், ப்ரைமரி ரேடியோ, இது ஏடிஎஸ்பி அவுட்டும் நம்ம ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மற்றதெல்லாம் நம்ம இப்போ டாக்ஸி பண்ணி ரன்வேக்கு போகும்போது இந்த ஃபியூல் பம்ப் ஆன் பண்ணுறது, லேண்டிங் லைட், டேக் ஆஃப் லைட் ஆன் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே போய் பண்ணணும். ஓகே, ரெடியா? இந்த சாப்டர்னுடைய கடைசி நாள், கடைசி எபிசோட், முதல் டேக் ஆஃப். ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி அத்துப்படி ஆகிருக்கும். ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃப்ளைட்டை சுற்றி பார்த்துடணும். சரி, உட்காந்த உடனே ஒரு செக்லிஸ்ட் இருக்குது, ப்ரீ ஃப்ளைட் செக். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரேம்பில் போயிட்டுருக்கோம். டாக்ஸிவேலேருந்து ரன்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே நிறுத்தி அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்வேக்குள்ளே விட்டு பறக்கணும். Mid-Carolina traffic, Warrior 38522 is taking off runway 02. Mid-Carolina will be a northeast departure. Mid-Carolina. ஆல்சோ நம்ம விஷுவலாகவும் இந்த ஜிபிஎஸ்ல பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்துக்கலாம் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் இன்பவுண்டில் வராங்க, பட் அவங்க ஒரு 4 miles அவுட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே டேக் ஆஃப் பண்ணிடலாம். knots கிராஸ் ஆகும்போது லைட்டாக புல் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ புல் பேக். ஸோ இது புல் பண்ணுறாரு அப்படின்னா லிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு 500 feet கிளைம் பண்ணிட்டோம். அதனால் இப்போ ஃப்ளாப்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே ஏதோ போகுதுங்க ஃப்ளைட்டு. ஆமாம், அவங்க அந்த பேட்டர்ன் உள்ள என்ட்ராகிறதுக்கு வராங்க. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் மோர் தேன் 1000 feet டிஃப்ரெண்ட். அப்படிங்களா? ஆனால் பார்க்க ரொம்ப க்ளோஸாக மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் எடுக்க போகிறோம், நம்ம ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சேலஞ்சிங்கான ரன்வே, இந்த ஃப்ளைட்டினுடைய அகலத்தை விட குறைவான அகலம் இருக்கிற ஒரு ரன்வேல போய் நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்குங்க, தொடர்ந்து பாருங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போயிட்டு இருக்கோங்க? இப்போ இண்டிகேட்டட் 90 knots, பட் கிரவுண்ட் ஸ்பீட் 107 knots. 107 knotsனா 115 miles per hour, 118 miles per hour approximately. ஓகே. ஆனால் ஏர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் ஸ்பீட் போகிறது தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ரிலேட்டிவிட்டி உங்களுக்கு நிறைய கேப் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவும் க்ளோஸாக இல்லை. இதே ஒரு 30 அடியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்பீடில் போகிறோம்னா அப்படியே புல்லட் மாதிரி சரக்குன்னு போன மாதிரி இருக்கும்.
இப்போ நான் இங்கே எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, சுற்றி ஃப்ளைட்ஸ் இருக்குங்களா? இல்லை, இப்போதைக்கு யாரும் இல்லை. ஃப்ரீயாக தான் இருக்கேன். இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த சைடு ஒரு 10 மைல்ஸ் தள்ளி 2 பேர் இருக்காங்க. ஓகே, 10 மைல்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட் இல்லைங்க. நம்ம அவங்க டைரக்ஷனில் போனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இல்லை ஆகும். 10 மைல்ஸ்ன்றது ஒரு 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே, 3 to 4 மினிட்ஸ் ஈஸி ஆகும். பட் ஹைட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இங்கே வந்து ஒருத்தர் வந்து நம்மளோட 200 ஃபீட் தான் கீழே இருக்காரு, ஒருத்தர் நம்மளோட 2000 ஃபீட் கீழே இருக்காரு. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த 200 ஃபீட்டுங்கிறது கொஞ்சம் இப்போ இங்கே -02 இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளேனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 375 PA பாப்பா ஆல்ஃபா. ஓகே, ஸோ அவர் வந்து 200 ஃபீட் கீழே தான் இருக்காரு. இல்லை நம்ம கொஞ்சம் இவரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம இங்கே மேனுவர்ஸ் பண்ணும் போது. ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து டர்ன்ஸ்லாம் பண்ணி பார்க்குறீங்களா, இல்லை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணட்டுமா, இல்லை எப்படி? நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ டர்ன் வந்து நீங்கள் அந்த சைடு திருப்பி வந்து ரைட் சைடு திருப்புறேன் அண்ட் ஹோல்டு பண்ணுறேன். நான் ரைட் திருப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கவுந்துரும். ஓகே, ஸோ ஒரு ஆங்கிளில் திருப்பிட்டோம்னா அந்த ஆங்கிளில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஆப்போசிட் கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே பேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு, கை எடுத்துட்டேன், ஆனால் வந்து பிளேன் டர்ன் ஆகிட்டு தான் இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த ஆங்கிளில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப கிராஜுவல் நார்மல் ஷாலோ டர்ன் இது ஆக்சுவலா. இது அப்படியே இன்னும் ஸ்டீப்பா திரும்பணும்னா நம்ம இன்னும் இப்படி பேங்க் பண்ணணும். எல்லா வீட்டுக்கும் பாருங்க பின்னாடி போட் ட்ராப் இருக்கு வீட்டுலலாம். நீங்க ஃப்ளைட் வச்சிருக்கிற மாதிரி அவங்க போட் வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த லேக் வியூ சைடு எப்படி இருக்கிற மாதிரி. ஆமா, இப்போ வந்து ஸ்டால் பண்ணி பார்க்கலாமா? ஃப்ரீ ஃபால் மாதிரிங்களா? ஸ்டால்னா வந்து என்னன்னா, இந்த பிளேன் வந்து ஒரு 60 knotsக்கு கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க ஏர் ஸ்பீடு. அப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே அந்த விங்ஸ்னால லிஃப்ட் கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன ஆகும், லைக் ஒரு கல் மாதிரி ஊழ ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி இல்லாததுனால. ஸோ அதுதான் ஸ்டால் ஆக்சுவலாக. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ணுறோமோ அவ்வளோ போயிட்டு அப்படி இப்படி நோஸ் டவுன் ஆகிடும். ஸோ பண்ணி பார்க்கலாமா? ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக பண்ணுவோம். லைட்டாக பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ த்ராட்டில் ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க. த்ராட்டில் குறைச்சிட்டு இப்போ ஃப்ளாப்ஸ் லேண்டிங் கான்ஃபிகரேஷன். இது வந்து லேண்டிங் ஸ்டால் மாதிரி. இப்போ வந்து ஃப்ளாப்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஸ்பீட் பாருங்க அப்படியே குறைஞ்சுனே வருதா. இப்போ ஃபுல் ஃப்ளாப்ஸ் போட்டாச்சா? இப்போ வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் வேணாம்னே. ஐயோ ஐயோ, இப்போ ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படியே. வேண்டாம், நம்ம வந்து இந்த ராட்டினத்தில் வந்து கீழே மேலே போயிட்டு கீழே இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கே பயந்துட்டா அப்படி. இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் பைலட் ட்ரைனிங். பைலட் ட்ரைனிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வாயில சொல்லுங்க, இல்ல சும்மா இப்படி கண்ணாமண்ணான்னு இப்படி இப்படி எல்லாம் ஆட்டி விட்டுட்டு இப்படி மேல கீழே எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ரிகவர் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு 3 செகண்ட்ஸ்ல டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு. பைலட்டா போறவர் இப்படி சொன்னா எப்படி? இந்த பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளேன் இப்படி வெர்டிகலா நிப்பாட்டி விட்டு பின் வழியா உழ வைப்பாங்க. ஸ்டொமக் வாய் வர அளவுக்கு. சில இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்செட் ரிகவரி ட்ரைனிங்னு இருக்கு, ஸ்பின் ரிகவரி ட்ரைனிங்னு இருக்கு. அதெல்லாம் வந்து பிளேனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சுத்தி விட்டுருவாங்க. சுத்தி விட்டு 3 செகண்ட்ஸ்ல ஃபிளாட்டா லெவல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் தான். இதுவே எப்படிங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் பயங்கர இன்டென்சிவாக இருக்கும். இந்த பிளேன்லாம் வந்து நம்ம 3Gs 3.5 Gs மேலே புல் பண்ணவே மாட்டோம். அவங்களாம் வந்து 9-10 Gs அசால்ட்டாக அடிப்பாங்க. ஜி ஃபோர்ஸ். இப்போ பாசிட்டிவ் ஜி நெகட்டிவ் ஜின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி புல் பண்ணால் இது பாசிட்டிவ் ஜி,
இப்படி மேலே போனோம். ஆமா, இப்போ பிளட் வந்து கீழே போகுது. இப்போ பிளட் மேல இருந்து கீழே போனா நெகட்டிவ் ஜி. இப்போ நான் பண்ணது வந்து 1 to 1.25 G தான் இருக்கும். 10 Gஸ்னா இப்போ எப்படி இருக்கும்? இதுவே வந்து 10 மடங்கு 10 மடங்கு இன்டென்சிவா இருக்கும். அது ட்ரைனிங் இல்லாம போனா ஆளே காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கிராஜுவலா போவாங்க, அப்படியே 3G 5G 6G 7G அப்படியே மெதுவா புஷ் பண்ணுவாங்க பாடியை. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுக்கு மேல எதுவும் இல்லைல்ல? நம்மளுக்கு இதுவே பிளாக் அவுட் ஒண்ணுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க வந்து சும்மா கிராஜுவலா ஓட்டி பாருங்க நார்மலா. ஓகே, பவர் செட்டிங் நார்மலா செட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, அதான் நான் வீடியோ எடுத்துக்கலாம் உங்களையா நீங்கள் ஓட்டும்போது நான் ஸ்டால் பண்ணும்போதா? அதாவது இன்டென்ஷனலா ஸ்டால் பண்றது வேற, அன்இன்டென்ஷனலா ஸ்டால் பண்றது டேஞ்சர். தெரியாம ஸ்டால் பண்ணீங்கன்னா ரிகவர் பண்ண முடியாது. அதனால ட்ரைனிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக் ஆஃப் ஸ்டால், ஃபுல் பவர் ஆன் ஸ்டால், பவர் ஆஃப் ஸ்டால் 2 டைப் ஆஃப் ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணது பவர் ஆஃப் ஸ்டால், ஏன்னா ஃபுல் ஃபிளாப் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து என்ஜின் பவர் மேக்ஸிமமா கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல கிளைம்ப் ஆகாது. ஸ்பீடு வந்து வெயிட் கிராவிட்டி வந்து புல் பண்ணும். ஒன்ஸ் கீழே போயிடுச்சுன்னா. ஆமா, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபால் ஆகாது. அதுல நான் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ரிகவர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் பாடியில ப்ரெஷர் தெரியாம ரிகவர் பண்ணிடுவேன். குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் கோவிந்தா. இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்றேன். பவர் ஆன்ல இருக்கோம். நம்ம இப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நோஸ் மேலே போகுது பாருங்க, அப்படியே வெர்டிக்கலா போகுது. இப்போ ஆமா, சைட்ல பாருங்க வெர்டிக்கலா போதா. ஆமா, ஆனாலும் ஒரு லெவல் எவ்வளவு ஸ்பீட் கம்மியா இருக்கு பாருங்க. என்ஜின் பவர் ஃபுல்லா இருக்கு, ஆனாலும் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. ஸ்பீட் கிளைம் ஆக மாட்டேங்குது பாருங்க மேல. ஆமாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்தோம்னா பவர் என்ஜின் நிறைய இருந்தாலும் ஊழ ஆரம்பிச்சிடும் கீழே. ஓகே, ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணணும்? ரெக்கவர் பண்ணுங்க. டக்குன்னு நோஸ் டவுன் பண்ணி லெவல் பண்ணணும். இப்போ ஏர் ஸ்பீட் பிக்கப் ஆகுது பாத்தீங்களா? இப்போ பவரை குறைச்சிக்கணும். ஓகே, ஸோ அந்த பேலன்சிங் தான் மேட்ரு. நீங்கள் வந்து எவ்வளோ பவர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ்லாம் தெரியல பண்ணல அப்படின்னா வந்து, ஏன்னா பவர் வந்து அன்லிமிட்டடாக மேலே போயினே இருக்காது. ஏன்னா இடத்தோட கிராவிட்டி, பிளேனோட வெயிட் எல்லாம் வந்து. ஓகே சார், நம்ம பைலட் ஆக போகிற தருணம் இப்பொழுது. கால் கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு கால்லே போகுது ஆக்சிலரேட் பண்ற கார் ஓட்டுற கால் மாதிரி. கண்ட்ரோல் வந்து ஒன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் உங்களுக்கு. எப்படின்னா இப்போ நம்ம கிரவுண்ட்ல வந்து இது பண்ணோம் தெரியுமா? ஆமாங்க. இது வந்து கால்ல வந்து பண்றது வந்து ரட்டரோட தானே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதை டச் பண்ணாம காலை மட்டும் லெஃப்ட் ரைட் பண்ற பாருங்க. பிளேன் வந்து இப்படி இருந்து இப்படி போறது தான் இதோடது. ரட்டர் வந்து இப்படி இப்படி. ஓ, இப்படி. ஓகே, யா, அது பேர் யான்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாருங்க இப்படி பண்ணா தெரியுதா? இப்படி இப்படி போகுது. போதுங்க டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சார் ஒரு கை லைட்டா இல்ல டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்ட்டீங்க. இப்போ நீங்க என்ன டைரக்ஷன் ஈஸ்ட்ல இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ அப்படியே ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணி வெஸ்ட்டுக்கு வாங்க. ஓகே, ஸோ நான் கண்ட்ரோல் எடுத்துட்டேங்க ஆல்ரெடி. நான் பைலட் ஆயிட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக மேலே போகணும்ல, கொஞ்சம் கீழே இறங்குதோம். ஓகே, தட்ஸ் ஃபைன். நம்ம எனிவே 3900 ஃபீட்ல இருக்கோம். ஓகே, இந்த அளவுக்கு டர்ன் உங்களுக்கு போதுன்னா வெளியிலயும் பாருங்க. போதுன்னா ஆப்போசிட் கரெக்ஷன் கொடுத்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு அதே ஆங்கிள் ஆஃப் டர்ன் வந்து எவ்வளோக்கு நீங்க ஆப்போசிட் கரெக்ஷன் கொடுக்கணுன்றத நீங்க தான் ஃபீல் பண்ணி. ஓகே, இப்போ அப்படியே மேலே போகிறேன். இப்போ அப்படியே ஸ்டடி பண்ணியாச்சு. திரும்பணுமா? திரும்பணும்னா அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம். ஓகே, இப்போ டுவர்ட்ஸ் அந்த லேக்குக்கு போயிடுங்க. ஓகே, அந்த ப்ராக்டிஸ் ஏரியா மோரலஸ் இந்த லேக் ஏரியாவில் மட்டும் தான். ஓகே, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அப்பப்போ அந்த பேலன்ஸ் மேலேயும் கீழேயும் போகிற பேலன்ஸும் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. ஏன்னா இது தெரியுது 3 டைமென்ஷனல் இது இல்லை, பவர் பேக் அப் டவுன். ஓகே, ஓகே. நான் திரும்பினா ஜஸ்ட் திரும்புறது மட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து மேலேயும் அது வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லுது. மேலே கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் திருப்புறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் அப்படியே கீழே போகுது. ஏர் ஸ்பீடும் பார்த்துக்கோங்க. ஆல்டிடியூட் நீங்கள் 4000 ஃபீட்டில் இருந்தீங்கல்ல, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 ஃபீட்குள்ளேயே இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ 4100 ஆயிடுச்சு. ஓகே, மேலே போயிட்டோம். அதனால கொஞ்சம் டிசென்ட் ஆகிக்கோங்க லைட்டாக. ஓகே, டிசென்ட் ஆகணும்னா அப்படியே கீழே உள்ள லைட்டாக புஷ் பண்ணுங்க. இந்த அப்படியே வெளியில் அந்த டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் மாதிரி சொல்லுவாங்க, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி. உள்ள தள்ளணும்னா கீழே, இழுத்தோம்னா மேலே லிஃப்ட்.
அப்படியே வேணா கொஞ்சம் டிசைன் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் லோ லெவல்ல ஃப்ளை பண்ணி அங்க ஒரு சின்ன சின்ன ஹில் மாதிரி இருக்குல்ல, ஒரு டேம் இருக்கு, அது மேலாம் ஒரு ஒரு 700 feet ஹைட் வரைக்கும் நம்ம நல்லாவே லோ போவோம். ஓகே, நானே டிசைன் பண்ணட்டுமா? டிசைன் பண்ண ஆரம்பிங்க. லைட்டா த்ராட்டில் குறைச்சிக்கோங்க. த்ராட்டில் குறைக்கிறோம். டிசைன் பண்ணி இப்போ 4000 feetல இருக்கீங்கல்ல, 2500 feet வரைக்கும் டிசைன் பண்ணுங்க. நானே ஃப்ளைட்டை கீழே இறக்குறேன். த்ராட்டில் இன்னும் கூட குறைச்சிக்கோங்க. தெரியுதா? குறைஞ்சது தெரியுதா? இப்போ அப்படியே அதுவே டிசென்ட் ஆகுது பாருங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுங்க? த்ராட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓ, ஸோ இந்த லெவல் போதும். ஓகே. ஸோ டுவர்ட்ஸ் லேக் டிசைன் பண்ணுங்க. இந்த சைடு வந்து ஒரு ஏர்போர்ட் வருது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு 180 degree திருப்பிக்கும். ஓகே, திருப்பினே அப்படியே டிசைன் பண்ணுங்க. திருப்பினே அப்படியே முன்னாடி புஷ் பண்ணுங்க லைட்டா. இப்போ ஓகே தானே? தெரியுதா? இப்போ திருப்பினே இருக்கீங்க, ஆனால் டிசென்ட் ஆகுது. ஆனால் இவ்வளோ டிசைன் பண்ணணும், லைட்டாக புல் பேக் பண்ணிக்கோங்க. போதும் 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 போதும். ரொம்ப திரும்புதுங்க. அது எப்படி? இந்த பொசிஷன் ஓகே தான். இது வந்து 10 degree பேக் தான் இது. ஓகே, இது வந்து நார்மல் பேட்டர்ன் தான் இதெல்லாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 1000 feet நம்மளே குறைச்சிட்டாங்க. ஸோ 4000 மேலே இருந்தோம்ல, இப்போ 3000க்கு வந்துட்டோம். இந்த பிளேன் நம்ம வாட்டர் லேண்டிங்லாம் சேஃபுங்களா? லைக் எமர்ஜென்சியில் பண்ணிக்கலாம். ஆனால் பிளேன் அவ்வளோ டேமேஜ் ஆகிடும். நான் பைலட் ஆகிடும்ண்ணா? ஆயிடலாம். நீங்கள் வந்து ஒரு 3 or 4 classes எடுத்தீங்கன்னா இன்னுமே கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் தான் இது. இன்னும் கொஞ்சம் வேறு டைப் ஆஃப் ஒரு கண்ட்ரோல், அவ்வளோதான். ஓகே. ப்ளஸ் வந்து நிறைய அந்த சிமுலேட்டர்லாம் யூஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சிமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நீங்கள் சோலோ ஃப்ளை பண்ணிடலாம். ஓகே. எப்படிங்க நம்ம பைலட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் போக போக நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சிங்க. அண்டு தொடர்ந்து அதிலிருந்து கையெடுக்க மனசே இல்லை. அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு செமையான ஃபீல். ஸோ ஃபைனலி அந்த சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நம்மளும் பைலட் ஆயாச்சு, ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க, செம ஃபீலு. அதோடு சேர்த்து நம்ம கார் டிரைவ் பண்ணி போகும்போது இல்லை பைக் ரைட் போகும்போது 2 சைடு இயற்கை அழகு கொட்டி கிடந்தா எப்படி இருக்கும், அது இன்னும் கூடுதல் ஃபீல் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த லொக்கேஷனும். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது, பறந்துட்டுருக்கிறது வந்து ஹைராக் அப்படிங்கிற ஒரு ஏரி மேலே. அண்ட் இதை சுற்றி அந்த ஏரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அண்ட் சின்ன சின்ன மலைகள், மரங்கள், இப்படி ஒரு இடத்துல ஃப்ளை பண்ணது கூடுதல் சந்தோஷம். அண்ட் அதற்கு காரணமான நம்ம நிஷாந்த் சகோதரருக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ we are almost தேருங்க. 4100 feetலேருந்து நம்ம இப்போது 1000 feet கீழே வந்துட்டோம். லேண்ட் ஆக போகிறோம். அந்த சேலஞ்சிங்கான ரன்வே நம்ம கண் முன்னாடி தெரியுது. ரன்வேயோட வித்து பாருங்க, தெரியுதா? சைக்கிள் ஓட்டுற சைஸ்ல இருக்கு. இந்த வாய்க்கா வரப்பும்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? ஓ, இதுவா? ஓகே. தெரியுதுங்களா? கீழே அந்த 27 அப்படி நம்பர் போட்டிருக்குல்ல, அவ்வளோதாங்க ரன்வேவே. அதில் தான் லேண்ட் பண்ண போகிறோம். அப்படியே சுற்றி வந்து Twin Lakes traffic warrior 522 is crossing the midfield. Will join left downwind 09 full stop Twin Lakes. இந்த மரம் இங்க, ஸோ அதுதான் சேலஞ்சு. செம்ம கிராஸ் விட்டு அங்கே தெரியுதுங்களா ரன்வே முன்னாடி? தரமாக இருக்குங்க. கீழே சுத்தமாக தெரியலீங்க. ஓ, வரன் டச் பண்ணீங்களா? இல்லை. ஓ, சக்ஸஸா? சக்ஸஸ். கொஞ்சம் ஹார்டு தான், பட் மேக்ஸிமம் இட்ஸ் பிரேக் நாட் ஈஸி. இல்லை, கிராஸ் விண்ட் பயங்கரமாக இருந்ததுங்க. கொஞ்சம் கிராஸ் விண்ட் நிறைய. மேக்ஸிமம் பிரேக்ல இருக்க. இப்போதான் வந்து நிற்கிது பாருங்க. ரன்வே முடிஞ்சுங்க. இனிமே நீங்க கோ ரவுண்ட் பண்ணா போக முடியாது. மரத்துல சொல்ல வேண்டியதா போய்
ஸோ இப்போ பார்க் பண்ணணும்னா இந்த சைடு போகணுங்களா? ஆமாம், அந்த சைடு போகணும். இப்போ அங்கே ஒரு பிளேன் நிற்குது பார்த்தீங்களா, 2 இன்ஜின் வச்ச பிளேன்லாம். ஆமாம், அதெல்லாம் இங்கே இறக்க சொன்னால் என்னால் இறக்க முடியாது. ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் வேணால் இறக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால் இறக்க முடியாது. விங்கோட லென்த்தும் ரன்வேயோட லென்த்தும் பாருங்க. இந்த விங் ஆல்ரெடி கொஞ்சம் டச் ஆகுது, இதுவும் டச் ஆகுது. கரெக்டாக அந்த பார்டரில் இருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட். நண்பர்களே, எப்படி இருந்தது இந்த பயணம்? ஸோ இதுதான் அந்த குட்டி ஏர்போர்ட். இவ்வளோதான் ஏர்போர்ட்டு. ஸோ அடுத்ததை வந்து இங்கேருந்து நம்ம வந்து நான் பேசுகிறது கேட்குதா? ஆக்சுவலாக வந்து முன்னாடி ஓடிட்டுருக்கு, என்ஜின் ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. இந்த பக்கம் வந்துடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் மியூசியமுக்கு போகிறோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ளைட்டு தான். அப்படியே டவுன் டவுன் கிராஸ் பண்ணி போவோம். இப்போ வந்து நம்ம பின் சீட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஸ்ரீதரம் வந்து முன்னாடி உட்காந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின் சீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பேக் சீட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஆல்சோ நம்ம ஆள் வந்து முன்னாடி கோ பைலட்டாக வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து உட்காந்து கொஞ்ச நாளும் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி முன்னாடியே நீ ரிலாக்ஸ் தான்டா பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. பேக் சீட் ரிவ்யூ வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஸ்பிரிட் அதெல்லாம் கம்பேர் பண்ணி லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்கு? லெக் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஆமாம், லெக் ரூம் வந்து நல்லா இருக்கு. நல்லா படுத்துக்கலாம். படுக்கிறதுக்கு அலோடுங்களா? லேப் பெல். ஓகே, லேப் பெல் போட்டதுக்கப்புறம் நீ மேலே போனதுக்கப்புறம் படுத்துக்க அப்படிங்கிறாரு. இங்கே நீங்களே டேக் அப் பண்ணிடுங்க. நான் தான் பண்ணுறேன். திருப்பாதீங்க அதெல்லாம். இல்லை, நான் எதுவுமே பண்ணலைங்க. கரெக்டாக கிளியர் ஆகுது பாருங்க. ட்ரீஸ் கிட்ட ஒரு 20-30 ஃபீட் 50 ஃபீட் டிஃப்ரென்ஸில் கிளியர் ஆகும். ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க ஸ்பீடு. இதையுமே பார்க்கணும். அது கீழே போச்சுன்னா ஸ்டால் ஆகிடும். அதனால இப்போ 4 பேர் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்பீடு. லேண்டிங் எப்படி சேலஞ்சிங்காக இருந்ததோ அதே மாதிரி தாங்க டேக் ஆஃபும். லேண்டிங் வந்து அந்த நோஸ் டைவ் பண்ணி கீழே இறக்குனார்ல, அதே மாதிரி டேக் ஆஃப் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மயிர் இழையில் அடிமாங்கள அந்த மாதிரி மர இலையில் அந்த கேப்பில் தூக்கிட்டாரு. ஃபியூ மீட்டர்ஸ் தான் அந்த மரத்துக்கும் நம்ம பிளேனுக்கும் இடையில இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அடிச்சிடும். ஆமாம், இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃப்ளைட் தான். 5-10 மினிட்ஸில் நம்ம போய் லேண்ட் ஆகிடுவோம். அதற்கு இடையில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்ரீதர் சார்ஜ் எடுத்திருக்காரு. சூப்பருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் டைம். இப்போ நான் வந்து மேலே கீழெல்லாம் போகாத அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த ட்ரிப் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நீங்களாம் ஃப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரிப் இல்லாமல் இந்நேரத்துக்கு வந்து ஆல்டிடியூட் ரொம்ப மேலே கீழெல்லாம் போயிட்டு இருக்கும் டேர்ன் பண்ணும் போது. ஓகே ஓகே. இப்போ வந்து ஆல்டிடியூட் வந்து உங்களுக்கு போகிறதுல இது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு பிளேன். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஹைவே லாங் ட்ரைவ் போனால் ஒரு பிரேக் எடுப்போம்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துருக்கிறோம். நம்ம புறப்பட்ட ஏர்போர்ட்கே வந்திருக்கோம். மிட் கேரோலினா ஏர்போர்ட் வந்திருக்கோம்.
ஸோ நேற்று போட்டோம்ல இங்கே தான் ஃபியூல் போட்டோம், சேம் அதே இடத்துல தான். லெவல் செட். ஓகே, நம்ம குளிச்சிட போகிறோம் இதில். ஓகே ஓகே ஆமாம். ஓகே வந்துச்சு பாருங்கள். வெளியே எடுத்து அடிச்செல்லாம் காமிக்க முடியாது. தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன், பட் கொஞ்சம் டார்க் இருக்கும். 11 கேலன்ஸுங்களா? 1.5 பிடிச்சிருக்கு. ஓகே ஆமாம், இது ஒரு டேங்க்கு, அது ஒரு டேங்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் க்ளோஸ் டு அவ்வளோதான் பிடிக்கும்ல. ஏன்னா நம்ம பேலன்ஸ்டாக தானே யூஸ் பண்ணுறோம். ஆனால் பயங்கர அந்த பியூராக ஒயிட்டாக இருக்குங்க. பெட்ரோல் வந்து நம்ம அந்த எல்லோவாக பார்த்து தான், அதனால தான் ஒரு வேளை ஒயிட் பெட்ரோல்னு சொல்கிறாங்களோ நம்ம இருக்கலாம். ஆமாம். ஸோ $96ங்க. ஸோ ஒரு கேலனுக்கு வந்து 5.38. ஆல்மோஸ்ட் நேற்றும் இதே ப்ரைஸ் தான் இருந்தது இல்லைங்க. 5 பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இல்லை. ஸோ பிளேனுக்கு ஃபியூல் போட்டாச்சு அண்ட் ஆயிலும் தேவைப்பட்டது. அந்த லெவல் 6 கீழே இருந்ததுன்னா ஆயில் போடணும். ஸோ பிளேனுக்கு ஆயிலும் போட்டாச்சு அண்ட் அப்படியே இங்கே இருக்கிற லாஞ்சில் போயிட்டு பிளேனுக்கு ஃபியூல் போட்டாச்சு. நமக்கும் லைட்டாக தேவைப்பட்டது. ஸோ நிரப்பிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு தயாராகணும். Mid-Carolina traffic, Warrior 38522 is taking off runway 20 Mid-Carolina. இப்போ நம்ம போயிட்டுருக்குறது ஹிக்கரி ரீஜனல் ஏர்போர்ட்டு. அது வந்து கண்ட்ரோல்டு ஏர் ஸ்பேஸுங்க, கிளாஸ் டி. எனக்கு இன்னொரு ஆசை, ஃப்ளைட்டை ஓட்டியாச்சு, பட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அந்த ஏடிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம பிளேனுக்கும் அந்த டவருக்கும். அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ பண்ணலாமே அப்படின்னாரு. பண்ணிவிடுவோமா? சொல்லாமா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரெடியா? யாரும் பேசுறீங்க? ஓகே ரெடி. ஹிக்கரி டவர், வாரியர், நவம்பர் 38522. சொல்லியாச்சு இல்லை? சொல்லிட்டீங்க. அவங்க திருப்பி நம்ம பாட்டுக்கு அவங்க பாட்டு கேட்டதும் அப்படி ஒரு சந்தோஷம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. டவரோட பேசிட்டேன், அவங்க அதுக்கு அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. 3016 ஆல்டிமீட்டர்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ வந்து 3016 நம்ம இதில் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களோட எலிவேஷனுக்கு நம்மளோட ஆல்டிமீட்டர் வந்து செட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது டுவர்ட்ஸ் அந்த ஸ்மோக்கி மவுண்டைன்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு அழகான ஒரு டவுன், அதுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மூணாருக்கு கீழே தேனி இருக்குல்ல, அந்த மாதிரி, இல்லை கொடைக்கானல் பக்கத்தில் திண்டுக்கல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் ஹிக்கரி. 3 ரெட் வந்துருச்சு. அதே 4 ரெட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. பின்னாடி தெரியுதா? நேவியில் யூஸ் பண்ண பிளேன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாமா. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக மியூசியம்லேயே கொண்டு வந்து லேண்ட் பண்ணி பார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து டைம் இப்போ 1:26 லன்ச் டைம் இல்லையா? காலையிலே சரியாக சாப்பிடல. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே பொறுமையாக எல்லாமே சுற்றி பார்த்து அதை பற்றிலாம் பேசலாம். ஓகே. So it'll be back up in the parking lot there. It's a white top. Oh, okay, sure, sounds good. Thank you. If there's anything we can do for you, just let me know. Sure. Thank you, man. We actually Thank you. parked at the museum site. Okay, yeah, sounds good. ஆமாம். ஸோ கவர்மெண்ட் வெஹிக்கிள். ஓகே. ஸோ அவரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் இவ்வளோ மகிழ்ச்சியாக நம்மளை வரவேற்று பார்க்குறது ரொம்ப அரிது. முன்னாடி உட்காந்துருக்கீங்க நீங்கள்? ஆமாம், ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்குங்க.
எல்லாம் போலீஸ் இதுவாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. கார் எடுத்தாச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிவிட்டு இங்கே காரை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இங்கே லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது ஃப்ரீ தான். ஃப்ரீன்னு சொல்கிறத விட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கட்டுற டேக்ஸ்க்கு வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். எப்படி இருக்கு போலீஸ் காரு? ஆஹோ, ரைட்டுங்க, ரைட். ஸோ 2.4 மைல்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா லஞ்சு. ஹிக்கரி டவுன் டவுன் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா. ஸோ அங்கே போய் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டவுனை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். ஓகே, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டான்னு தெரியல, பட் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் டவுன் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஹிக்கரியே நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேரை வச்சே நிறையா வந்து இந்த டிஷ்ஷு அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஹிக்கரி அப்படிங்கிறதே வந்து ஒரு நிறைய கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக வந்து தான். ஸோ அந்த ஸ்டேஷனை தான் இப்போ வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து அந்த ஓல்டன் டேஸில் இதுதான் ஸ்டேஷனாகவே இருந்தது. ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். ஓகே, ஸ்டேஷனை தான் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டேஷன் கிடையாது இது, ஸ்டேஷன் கிடையாது. ஆனால் ட்ராக் இருக்குது, ட்ரெயின் போகும். ட்ரெயின் இப்பயும் வரும், ஆனால் ஸ்டேஷன் அங்கே மூவ் ஆகிடுச்சு. அங்கே முன்னாடி இங்கேயும் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ குவைட்டாக இருக்குது இந்த இடம். அண்டு சொன்னல இந்த கட்டிடங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரிட்டிஷ் கட்டிடங்கள் மாதிரி இருக்குது. அந்த செங்கல்லாம் வச்சு நம்ம அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இந்த சைட்லாம் போனால் இருக்கும்ல, அந்த கொஞ்சம் அதான் பழசு அப்படியே அந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் அப்படியே விட்டுருக்காங்களே. அதெல்லாம் பழைய பில்டிங்காக இல்லை அதே மாதிரி இவங்க திரும்ப கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரியல, பட் ரொம்ப பழசாக தெரியுது. பட் பார்க்க இது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. மேபி சண்டேங்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப குவைட்டாக இருக்கா அப்படின்னு தெரில. நல்லா இருக்குல்ல? சரி வாங்க சாப்பிட போவோம். நீங்கள் போங்க. தேங்க்யூ. எங்கேயா இருக்க பிரவீன்? உள்ளே இருக்கோம். லாஸ்ட் வரணுமா? ஓ சரி. ஓ இட்ஸ் ஓகே. ஆமாம், இங்கே உட்காந்துக்கலாங்க. அவர்கிட்ட பின்னாடி இருக்கார் பாருங்க, சொல்லுங்க அவங்க. If you need to move, if you talk to the host, that would be great, just to let them know, all right? Okay. இவங்க தான் சர்வரா? அவங்க சர்வரா இல்லை மேனேஜரா? தெரியலங்க, யாரும் தெரியல. சொல்லிட்டேன். சொல்லியாச்சு, நம்ம வேணா இங்கே உட்காரலாம். ஸ்டேஷன். சமூகம் பெரிய இடமா இருக்கு. நல்ல ஸ்டேஷனே அழைச்சி போட்டிருக்காங்க. ரேட்டிங்கும் நல்லா இருந்தது. நீங்கள் ப்ரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சாப்பிட்ருக்கீங்களா முன்னாடி? ஓகே இந்த ஸ்மோக்கிஸ்லேருந்து வரும்போது லஞ்சுக்கு டின்னருக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்படியே சாப்பிட்டேன். ஃப்ளை பண்ணி வந்து மிஸ்டர் பிரவீன் மோகன்தாஸ் ஜாயினிங் அஸ். காலையில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாரு, வெயிட் ரொம்ப அதிகமாக போட்டார். அதனால் வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற முடியல. அதனால் அவர் வந்து ட்ரைவ் பண்ணி வர சொல்லிட்டோம். ஓகேவா? ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபுல் டேங்க் போட்டு நம்ம வந்து ஃப்ளை பண்ணுறோம்ல, அதனால் வந்து 3 பேர் தான் ஃப்ளை பண்ண முடியும். ட்ரைவ் பண்ணி வந்தார். நாங்கள் வந்து 20 மினிட்ஸில் வந்தோம். அவர் வந்து 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கார் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? பாருங்க, ரெகுலர் வாட்டர்னா ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரெகுலர் வாட்டரு வித் நோ ஐஸ் அப்படின்னா வந்து ஐஸ் போடாமல் குடிப்பாங்க. இது வந்து ஹாட் வாட்டர். I'll also go with the same. ஸ்ரீதரும் நிஷாந்தும் ஃப்ரைட் சிக்கன் சாண்ட்விச் சொல்லியிருக்காங்க. பிரவீன் டியூனா சொல்லியிருக்காரு. நான் வந்து சிக்கன் பீட்சா சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து $10 to $15 இந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. Do this pizza with the chicken instead of the sausage. Sure. Yeah, do you want to do that? Yeah, let's do that.
Okay, 10 inch or I think 10 inch should be I fine. think 10 right? inch is Yeah, good, 10 inch is good. ஏன் ப்ரோ கோவமாவே முகத்தை கேமரா காமிக்கும் போது கோவமா வச்சுக்கிறீங்க முகத்தை? எப்போ எதை எடுக்கிற எதை கட் பண்ணி போடுவேன்னு தெரியாது. நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே கோவமாக இருக்கும் அந்த இது சரி அந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டுருவேன். நான் ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. தாய்லாந்து சீரீஸில் வந்தார். ஏன் அவர் ஒரு மாதிரி முகத்தை வச்சிருக்கிறாரு, இவர் தாய்லாந்துக்கு டூர் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. இவர் வேற எதுவும் வந்திருக்காரு போல அப்படின்ட்டாங்க. மூணார் சீரீஸில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாய்லாந்துலேயும் போட்டாங்க. மூணார் சீரீஸில் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தாங்க. தாய்லாந்தில் வேற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃப் தி கேமரா உங்களுடைய அழிச்சாட்டை எனக்கு தான் தெரியும். உங்களோட கண்டென்ட் வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் நிறைய இருக்கும். அதே வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ஹைப்பர் இது இல்லாமல் ஒரு அப்படியே காமாக கன்வே பண்ணிடுவீங்க கண்டென்ட் அப்படின்னு. உங்களோட கிளாஸ் ஆஃப் இது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவே சொல்லிட்டாரா? அப்பா சொல்லிட்டாரு. அவரும் இருக்கும் போது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பாரு. நம்ம 2020 பேசும்போது அப்பா அவங்க இங்கே இருந்தாங்கல்ல? அப்போ இருந்தாங்க. ஆனால் அப்போ கோவிட் டைம்னால நம்ம மீட் பண்ண முடியல. பட் எப்படியும் வருவீங்களா நெக்ஸ்ட் டைம்? இன்னும் நிறைய நம்ம ஃப்ளையிங்லாம் பண்ணுங்க, கற்றுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு வாட்டி அவங்க இருக்கும் போதும் வந்தீங்கன்னா அவங்களுக்கு மீட் பண்ணலாம். ஷூர் ஷூர். தேங்க்யூ. French chicken sandwich with fries. With fries, yeah. சாப்பாடு ரெடி. நமக்கு வந்து பீட்சா 10 இன்ச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எதுனாங்க கோல்ஸ்லாவா? ஐ திங்க் அது அவரோட கூட வந்தது கோல்ஸ்லா தான் நினைக்கிறேன். டியூனா உங்களோட லஞ்ச் அது தெரியாமல் வாங்கிட்டீங்களா? இல்லை ஓகே தான். நான் எப்பவுமே சாப்பிடுவேன். ஸோ இது வந்து அந்த ஸ்விஸியா அந்த மாதிரி style. ஓகே. உங்களோட என்ன ஜி? இந்த ஃப்ரைட் சிக்கன் சாண்ட்விச் இது ஃப்ரைட் ஓக்ரா. இதுவும் அதே தான், ஃப்ரைட் சிக்கன் வித் பேக்கன் ரைஸ். தரமான சாப்பாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போகிறீங்க, இந்த சைட் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இந்த டவுனுமே பார்க்க நல்லா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. நம்ம பார்த்தாலே ஒரு துண்டு எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கு. எடுத்து சாப்பிடுங்க. இல்லை இட்ஸ் ஓகே. இல்லை ட்ரை பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷனா? இங்கே தான் இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப பார்க் பண்ண இடத்துக்கே போயிட்டுங்கிறது ஒரு 4 மைல்ஸு மியூசியம் போயிட்டு மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம். ஓகே கிளம்புவோமா? போகலாம். ஓகே போகலாம். நான் என் அட்ரஸ் மியூசியம் தானே? ஆமாம். ஓகே. Okay, back to Hickory Regional Airport. இங்கே ஒரு மினி ஏர்லைன் செக்இன் கவுண்டர் மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பேக் எல்லாம் கவனிக்கல. ஸோ ஹிக்கரி ஏவியேஷன் மியூசியம் வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குது? நம்ம கரெக்டாக அதுக்குள்ளே தான் ஃப்ளைட்டே லேண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரீ தான், யார் வேணாலும் உள்ளே போய் பார்த்துட்டு இது வரலாம். ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து யங் ஈகிள்ஸ்னு எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃப்ளைட் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் பைலட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளைட் கூட்டிகிட்டு போவாங்க. ஓ, ஸோ யார் வேணால் போகலாம். சிட்டிசனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. யார் வேணால் கிட்ஸுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம், ஒரு இமெயில் அனுப்பிச்சோன்னா இந்த ஏரியாவோட யங் ஈகிள்ஸ் சாப்டர் வந்து இது. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ சான் ஆண்டனியோ இருக்கீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சான் ஆண்டனியோ EAA சாப்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே. ஸோ அதில் வந்து உங்கள் பசங்களை யாராவது கூட்டிகிட்டு போய் இதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது நல்ல இன்ஃபர்மேஷன் அது ஆக்சுவலாக. இப்போ நம்ம தமிழ் பீப்புளும் இப்போ இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, அவங்களும் அவங்க கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ கூகுள் பண்ணி அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். Well, you guys Hello. made it. Unfortunately, the cafe is closed. Now, where are you kids from? I'm from Charlotte. He's from San Antonio. He's from Atlanta. So From different places. yeah, everywhere. Yeah.
outside. So I would probably recommend going outside first. Okay, sure. See you guys. ஸோ இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே இருக்குது. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ரியல் பிளேன்ஸே நிறுத்தி வச்சுருக்காங்க. நேவி அண்ட் இந்த விமானப்படைகள் இதிலெல்லாம் யூஸ் பண்ண பிளேன்ஸ் இதெல்லாம். My name's Bill, and this is our P3. So, like you said, this was designed as a submarine hunter. Oh, okay. And P3 ஒரையானுங்க. இது நேவியில் நிறைய சர்ச் மிஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார்ல மிஸ்டர் பில், அவர் வந்து விமானப்படையில் இருந்தாராம். இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த விமானத்தை அவர் இயக்கி இருக்காராம். even though submarines don't want to make noise, they do. Oh, okay. And that would pick up the sound from the submarine Oh, okay. and broadcast it to the plane through a hand in there. You would probably find a wasp nest. Yeah. It was designed to go 1,000 miles out over the ocean. So we did, we were often by ourselves. So we did not have an aircraft carrier or other things nearby to help. So we needed to be able to do it all, to both locate the submarine. ஸோ வெளியில் நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவரே வராரு கூட. And it was built in 1969 and it flew for almost 50 years. And it was still உள்ளே working வந்துட்டு when they ஒவ்வொரு brought இடமும் it. எதுக்கு, So it flew in, இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, operating, இங்கே இருக்கிற still கருவிகள்லாம் functioning, எதுக்கு யூஸ் and then they பண்ணாங்க, parked it. வெப்பன்ஸ்லாம் எங்கே இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக I எக்ஸ்பிளைன் look at பண்ணுறாருங்க. these, the missions were usually anywhere between 8 hours and 12 hours long. But there was often a lot of time in between the time when we took off to when we got to our location. Okay. Sometimes hours. And what do you do during that time in between? Well, you stay back there. Oh, So, so you have a bed. oh yeah. Yeah, there was a table where people drank coffee and played cards. Oh, You had a kitchen. nice. There are 2 beds back here. The one that's in the back was for the flight engineer. So talking about submarine hunting, so remember those holes underneath the plane? Yes. Those are underneath our feet here. Okay. Yeah. Those would have been loaded with buoys before we took off. So from the outside, we carried spare buoys inside here, and these we would launch through these pressurized tubes. If we were dropping buoys, you wouldn't drop a buoy at a random spot in the ocean. Oh, okay. It's a really big ocean, and you're not going to find anything. So somebody would give us information to say, we think you should look here. Okay. So then ஸோ we இதை would சர்ச் fly பண்ணுவாங்க out இந்த there, சப்மரீன். and then we would அப்புறம் drop ஃபார் எக்ஸாம்பிள் pattern MH370 buoys மலேசியன் into the ஏர்லைன்ஸ், grid அதுவும் ஒரு on நல்ல top of that எக்ஸாம்பிள். area. ஸோ அந்த மாதிரியான And then சர்ச் once those buoys ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் hit இந்த water, பிளேன் யூஸ் we would பண்ணிருக்காங்க. climb up and circle and just listen to see what we were hearing. Okay. But ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அண்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக put a எக்ஸ்பிளைன் little பண்ணுறாரு. explosive charge on the end of it. You would take the whole thing and drop it into the tube and lock it in place. And then, when you reach the spot where you wanted to launch the buoy, the buoy would fire and would go out of the airplane. Okay. When it hit the water, there would be a float on the top of it, and it would drop down a long wire, and then the microphones were along the wire there. Okay. They would pick up the sound, and then they would broadcast that through the radio transmitter up to the plane where we could hear it. ஓகே. ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான மெஷின்லலாம் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்குறேன். I was deployed to the Far East, flying out of Japan. Okay. And I flew in the Middle East. I flew in the Indian Ocean. Okay. So lots of different missions in those areas. Okay. Some of them were looking for submarines. Some of them were doing search and rescue. Some of them were for intelligence gathering. Okay. So it depended upon the day. So you were part of various missions. Yes, I was attached to a squadron, so a group of aircraft, and then they would call the squadron and say, we need someone to go do the mission. Okay. And then they would pick your crew and say, okay, today you go. Yeah. Okay. Yeah. So you were the pilot? Or? Yes, I was a pilot. Okay. Yep. Okay. So, So these are the control cables Yeah. for the plane. Control. so yeah, if you were flying, those would be moving back and forth. These are the primary cables for controlling the directions. Yep. Again, the technology of 1950. Yeah. 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 So, very reliable. Yeah, very reliable. Right. சூப்பருங்க, வெரி இன்ஃபர்மேட்டிவ். சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஸோ இந்த சைடு பாஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி மவுண்டெயின்ஸ் இல்லை நார்த் கேரளினா சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த மியூசியம் மட்டும் இல்லைங்க, நார்த் கேரளினா சுற்றி நிறைய ஃப்ளைட் மியூசியம் இருக்குது. சும்மா கடமைக்கு ஒரு மியூசியம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே தரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இம்பாக்ட் தாங்கணும்ல, அவ்வளோ ஹெவி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளோட வெயிட்லாம் ஒன்றுமே இல்லை. That was just to tie it down. Yeah, that's what it is to support the weight of the airplane. So if you hang on, nothing's going to. இது என்ன ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு இது? அது வந்து fuel mid-air refueling. ஓ தட்ஸ் ஃபார் மிட்-ஏர் refuel. ரொம்ப நேரம் வந்து ஏர்ல இருப்பாங்க. ஓகே. So because this plane was not supersonic, it didn't matter to leave it out like that. The faster planes like the F-14 there, they also have a refueling probe. But if you look just above the 107 on the side, there's a panel there, and the refueling probe lives behind that, so it folds out. ஆனால் சூப்பருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேவியில் ஃப்ளை பண்ண பைலட் நம்மக்கிட்ட வந்து ஒரு கைடு அங்கே இருக்கார். ஸோ எல்லா கொஷின்ஸ் அண்ட் அவரே எவ்வளோ கிளியராக அந்த ஃபஸ்ட் ஏர்க்ராஃப்ட் உள்ளே போய் நம்ம பார்த்தோம்ல, அந்த சர்ச் ஆப்ரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அவர் சர்ச் மிஷன்ஸ் எவ்வளோ போயிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒன்று ஒன்றா கேட்குறதுக்குலாம் அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவங்க சொல்லும்போது நிறைய கொஷின்ஸ் வருது, அது எல்லாமே வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓ வாவ். Okay, so you get up here and stand like that. It's a good picture. Oh, So, மாதவனுக்கு பைப்பர்ல ஓட்டி போர் அடிச்சிருச்சு. இப்போ டைரக்டா I wouldn't go any farther. ரைட். There's nothing to hold on top. Yeah, ஓகே. yeah. So I would stay lower there. Yeah. Stay here. Yeah, that's a good shot. Maybe Adya like this. Yeah, that's perfect. 1 2. There you go. And then rotate the handle, put all the way backwards. There you go. Nice. So now you're ready to fly. Yeah. You're ready to go. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? உங்க டெல்டா மியூசியமோட நல்லா இருக்கா இல்ல அது வேற இது வேறயா? அது இது passengers oriented, இது warbirds oriented. ஓகே. சோ இப்போ டெல்டா மியூசியம் காமிக்க போறீங்க? டெல்டா நீங்க போனதே வரணும்னு அவங்கள வாங்குனேன். Actually அதோட அந்த கேப்டன் சல்லி மியூசியம் இம்பார்ட்டன்ட். ஆமாங்க. அது நீங்க ஒரு லிங்க் அப் செஞ்சீங்களா மியூசியம்? ஆமா. அங்க வந்து கேப்டன் சல்லி மியூசியம் ஆக்சுவலா அந்த நியூயார்க்ல அந்த ஹட்சன் ரிவர்ல போய் ஒரு ஃளைட் லேண்ட் பண்ணாங்கல்ல, ஆமா. அந்த ஃளைட் வந்து இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. சோ இங்க இருந்து ஒரு 1 hour இருக்குங்களா? நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 5 minutes தான். அவ்வளவுதானா? ஷார்லட் ஏர்போர்ட்ல இருந்து. ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு ஓபனா இருக்கு. இன்னைக்கு ஓபன் ஆகுது. Originally from India. India? Okay. Well, thank you. Thank you so much. Have a good one. I look forward to seeing your. You're famous. Famous. Now I will be. Well, thank you guys. Thank you so much. Thank you so much. Thank you. சரி மோகன் பாப்போம். பாப்போங்க. 2 to 3 weeks ஆகுது. மறுபடியும் அதே ஸ்கிரிப்டா? அதே புது ஸ்கிரிப்ட் மாத்திரலாமா? இப்போதாங்க அவங்களுக்கு ஆக்சுவலா விடை கொடுத்தோம். பார்த்தா அது கேமரால ரெக்கார்டே ஆகல. அதனால வந்து மறுபடியும் அதே ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஓகே. என்ன சொல்ல வரீங்க அப்போ? ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்க. சரிங்க. ஓகே ஜி. Thank you பாப்போங்க. 3 மணி நேரம் 4 hours பார்த்து சுதாரணமா டிரைவ் பண்ணுங்க. கண்டிப்பா. நம்ம வந்து இன்னொரு 3 weeksல ஒரு சூப்பரான ஒரு ஊர்ல நம்ம சந்திக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. Thank you. Thanks for your time. பாப்போம். Thanks for your time. உங்களுக்கு சொல்லணும். Thank you. நீங்க உங்களுக்கு Bye bye. Sure. bye. Okay. Drive safe. ப்ரோ நம்மளோட பிளான் என்ன? நம்ம பிளான் இப்போ வந்து பிக்கரியில இருக்கோமா, போய் நம்ம சால்ஸ்பரி ஏர்போர்ட்ல போய் லேண்ட் பண்ணிட்டு ஓகே அங்கிருந்து டிரைவ் பண்ணி உங்களை கொண்டு போய் ஷார்லட் டு சான் ஆண்டனியோ ஃபிளைட்ல ஏற்றி விடுறது தான். நீங்க சான் ஆண்டனியோ வந்துருங்களா ஃப்ளை பண்ணி? போயிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்டர் ட்ரெயின் இருந்தா அதை கேன்சல் பண்ணுங்க, நம்ம இதுலயே போயிடலான்னு நான் கூட்டு போயிருப்பேன். இதுல கிளம்பினோம்னா 7 hours ஆயிடும் போய் சேர்றதுக்கு. ஓகேங்க சும்மா கேட்டேன். கண்டிப்பா பண்ணுவோம் ஒரு நாள். ஷூர்ங்க. போலாங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம போக போகிற இடத்துக்கு ஒரு 25 minutes தான். Good afternoon, Hickory Tower, Skyhawk 53116.
11 miles to the west, southwest of the field, inbound for a stop and taxi back lane. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக டவர் கால் பண்ணி இப்போ இது பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. பட் சின்ன ஏர்போர்ட் தானே, அதனால சும்மா டேரெக்டாக டவருக்கே கால் பண்ணி பார்ப்போன்னு பண்ண அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே. ராலேனா வந்து கிளியரன்ஸ் வாங்கி கிரவுண்டுக்கு போய் அப்புறம் டவருக்கு வந்து 3 லெவல் இப்போ டேரெக்டாக ஒரே இதில். ஓகே. அதான் கிளாஸ் டெல்டா ஏர்ஸ்பேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாம தாங்க ரெடியா இந்த சாப்டர்னுடைய இந்த எபிசோட்னுடைய ஃபைனல் டேக் ஆஃப்க்கு. Hickory. Hickory Tower, Ranger 3486 Romeo, midfield left downwind, runway 24. Ranger 86 Romeo, maintain visual separation with that truck. Ranger 86 Romeo, your traffic is just touching down now, runway 24, clear touch and go. அண்ட் இந்த பிளேனில் ஏசி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏசி கிடையாதுங்க, பட் அதுக்கான தேவையும் இல்லை. காற்று ப்ளோ பண்ணுறதுக்கான வெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னாவே அப்படியே நமக்கு நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காற்று உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா மேலே போயிட்டோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். பட் ஹீட்ரு இருக்குங்க. ஸோ ஹீட்ரு வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாரு. இந்த ஃபைனல் ஃப்ளைட். ஆமாம், ஃபைனல் ஃப்ளைட் ஆஃப் த டே ஆஃப் 2 days. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த டேட் வச்சு அந்த டைம் வச்சு. ஓகே. பிளேனோட லாக் புக் தனியாக இருக்குது, எனக்கு ஒரு தனி லாக் புக். அதுதான் வந்து ப்ரூஃப் ஃபார் இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ட்ரீம் நனவானது அப்படின்னு சொல்கிறதுக்கும் மேலே இது. ஆக்சுவலாக இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். அதை வந்து நீங்கள் வந்து நனவாக்கியிருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். அது இன்னும் வே டு கோ மாதிரி இன்னும் நிறைய வே டு கம். அதனால் இன்னும் நிறைய நீங்களே இன்னும் ஒரு 2 yearsல 1 yearல ஏன் 6 monthsல கூட நீங்கள் ஒரு ப்ரைவேட் பைலட்டாக கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். ஸோ உங்களுடைய குரு நீங்கள் தான். அந்த இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க. ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த வழி தெரியாமல் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்கும், அதற்கான திறமை இருக்கும், இப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். பட் இது வந்து உங்களுடைய இந்த கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது பார்க்குறவங்களுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அண்ட் நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து வச்சுருக்கோம். அண்ட் அடுத்த என்ன பிளான் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ இப்போ 5:25 நான் இப்போ இமீடியட்டாக கிளம்பி ஏர்போர்ட் போனோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour டிரைவ். ஸோ 8:45 ஃப்ளைட்டு. ஸோ இது வந்து இதோட முடிய போகிறதில்ல. அண்ட் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு Q&A மாதிரி அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பைலட் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க இங்கே US வந்து எப்படி பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ளைட்ஸ் பற்றி இதெல்லாம். ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த செஷன் வந்து நான் போகிற வழியில் இல்லை அதுக்குள்ளே வந்து நான் பண்ணுறேன். முடியலன்னா இன்னொரு டைம் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ SpaceX நம்ம போய் ஸ்டார் பேஸ் போயிட்டு வந்தது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. அது வந்து ஒரு புதுசாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி அதை பண்ணுற மாதிரி இருந்தது.
பட் அது போயிட்டு அதை பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதற்கு வந்து டைம் வேணும், நிறைய பிளானிங் வேணும். ஸோ அது வந்து அடுத்து பைப்லைனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஷூர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனி டைம் எப்போனா வாங்க, எப்போ ஃப்ளை பண்ணணுன்னாலும் இருக்கும்போது வாங்க. ஸோ வி கேன் டூ. அண்ட் நிஷாந்த் ப்ரோவோட நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஷூர், டெஃபினட்டாக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.